ஒரு காட்டில் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் ராணா குருவி வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இது ரொம்ப நேர்மையான குருவி. அங்கே உள்ள எல்லா ஸ்டாஃபுங்க மத்தியிலையும் ராணா குருவி ரொம்ப நேர்மையாக நடந்துக்குச்சு. அவங்க முதலாளிக்கு ரொம்ப பிடிக்கும் ராணா குருவியை. இப்படி பல வருஷமாக அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அதோட மேனேஜர் வந்து, ராணா குருவி, இங்கே கீழே சிந்தி கிடக்கிற சாக்லேட்டை எல்லாருமே எடுத்துக்கிட்டு போகிறாங்க, நீ இன்றைக்கி எடுத்துக்கிட்டு போ, உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிச்சு. அது லைட்டாக டேமேஜான சாக்லேட்டு தான், அதை கூட நீ எடுத்துக்கிட்டு போகாமல் ஏன் இருக்க, எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு மேனேஜர் சொன்னோன்னே அந்த சாக்லேட்டை எடுத்துக்கிட்டு வந்து தன்னோட ஒய்ஃபு சோனா குருவிக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துச்சு. பிள்ளைங்க அதை வாங்கி 3 பேர் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற சாக்லேட்டை அப்பா நான் என் ஃப்ரெண்டு ஜக்குக்கு போய் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு பிள்ளைங்க 2 பேரும் அந்த சாக்லேட்டை எடுத்துக்கிட்டு ஜக்கு வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி ஜக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிள்ளைங்க 2 பேரும் ஜக்குட்டையும் அவங்க அம்மா கோரி அக்கா அவங்கக்கிட்டையும் இந்த சாக்லேட்டை கொடுத்தாங்க. எங்கள் அப்பா சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்கல்ல, அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. இந்தா ஜக்கு, உனக்கு தான் கொண்டு வந்தேன், வா நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்தோன்னே கோரிக்கு, ஆஹா நம்மளும் இப்படி சாப்பிட்லாமே அப்படின்னு ஆசை வந்துச்சு. பிள்ளைங்க 2 பேரும் ஒரு பால் எடுத்து ஜக்குவோட விளையாடினாங்க. ஜக்குவோட இப்படி விளையாட்டிக்கிட்டு அவங்க சந்தோஷமாக தங்களோட நாட்களை கழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கோரிக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, ஒருவேளை நம்ம கணவனையும் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி அவனையும் சாக்லேட் கொண்டு வர சொல்லி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதனால் காலு காக்கா வந்தோடனே கோரி காக்கா, நீங்கள் ஷூ கம்பெனிலலாம் வேலை பார்த்தது போதும், எப்படியாவது ராணா பார்க்குற அந்த சாக்லேட் கம்பெனியில் போய் வேலை பாருங்கள், அப்போ தான் எனக்கு டெய்லி சாக்லேட் வரும். அந்த சாக்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னோடனே காலு காக்கா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு ரொம்ப கெடுது, அதிகமாக எடுத்துக்கிட்டா அப்படின்னோடனே கோரி காக்கா, இப்போ நீங்கள் போய் அங்கே போய் சாக்லேட் கம்பெனியில் வேலை பார்த்து எனக்கு டெய்லி சாக்லேட் கொண்டு வர்றீங்களா என்ன அப்படின்னு கேட்டோடனே, சரி வா ராணா குருவிகிட்ட போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ராணா குருவி வீட்டுக்கு போச்சுங்க. ராணா குருவி வீட்டுக்கு போய், ராணா எனக்கு அந்த ஷூ கம்பெனியில் உள்ள வேலை போயிடுச்சு ராணா, எங்களுக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நீ உன் கம்பெனியில் சொல்லி எங்களுக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடு ராணா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே கோரி, ஆமாம் ராணாண்ணே, எங்களுக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்கண்ணே, அவங்க சாக்லேட் ஃபேக்ட்ரியிலே நீங்கள் ரொம்ப நேர்மையான ஆள், அந்த கம்பெனியில் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறீங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே சோனா குருவி, இருங்கக்கா நாளைக்கு நான் கேட்டுட்டு வர சொல்கிறேன், காலோன்னையும் கூட்டிகிட்டு போகட்டும், காலையில் வெள்ளன்னா வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் காலோன்னா நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க, நான் உங்களுக்காக போய் எங்கள் மேனேஜர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுச்சுங்க. அடுத்த நாள் காலையில் ஃபேக்ட்ரிக்கு போனோடனே அங்கே புறா சூப்பர்வைசர் இருந்தார். புறா சூப்பர்வைசர்கிட்ட காலு காக்காவை அறிமுகப்படுத்துச்சு ராணா குருவி. உடனே, எங்களுக்கு இப்போ வேலை ஆட்கள் இல்லை, இருந்தாலும் ராணா குருவி சொல்கிற ஒரே காரணத்துக்காக தான் காலுஜி உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. காலுஜி ரொம்ப நடிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த சூப்பர்வைசர் பறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காலு காக்கா ஒரு வாரம் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரியே எந்த ஒரு இதுவுமே செய்யாமல் அப்படியே ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. தன்னோட பையில் அந்த முழு சாக்லேட்டாக கொண்டு வந்து பைக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போய் திருட ஆரம்பிச்சிச்சு. இப்படியே பல நாள் திருடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த திருடுறத அந்த மேனேஜர் கணக்கு வரலையே அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலு காக்கா ஒரு நாள் பேக்லேருந்து நல்லா பெரிய பெரிய சாக்லேட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிருச்சு. எடுத்து வச்சு அது தன்னோட
வீட்டுக்கு கொண்டு போய் தன்னோட ஒய்ஃப்கிட்ட கொடுத்துச்சு. ஒய்ஃப்கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க 3 பேரும் நல்லா சாப்பிட்டாங்க. மிச்சமாக இருந்ததை பக்கத்தில் போய் மற்ற பறவைங்களுக்கு வித்துருச்சுங்க. இப்படி கோரிக்காக்கா நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த சாக்லேட்டை வச்சு. காக்காவுக்கு சம்பளமும் வந்துச்சு. அது பத்தாமல் இதை வாங்கிட்டு வந்து அந்த சாக்லேட் எல்லாத்தையுமே மற்ற பறவைங்களுக்கும் கொடுத்துச்சுங்க. இப்படி ஒரு சாக்லேட்டு 50 ரூபா அப்படின்னு அந்த காட்டில் உள்ள எல்லா பறவைங்களுக்கும் இந்த கோரிக்காக்கா விற்றுக்கிட்டு இருந்துச்சு. இது கொஞ்சம் சோனாக்குருவிக்கு லைட்டாக தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் எதுவும் சொல்ல வேணாமே அப்படின்ட்டு அமைதியாக இருந்துச்சுங்க. இப்படி கோரிக்காக்கா எல்லா சாக்லேட்டையும் கொண்டு வந்து விற்றுருச்சுங்க. மேனேஜர் சந்தேகப்பட்டு கணக்கில் சாக்லேட் குறையுது அப்படின்னு சொல்லி தன்னோட முதலாளிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. என்ன பார்க்குறீங்க நீங்கள்? அப்புறம் எதுக்கு நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க? எப்படி சாக்லேட் குறையும்? யாரை எடுத்துக்கிட்டு போகிறா? அதை கவனிக்கிறது இல்லையா நீங்கள்? அப்படின்னு முதலாளி மேனேஜரை திட்டுனாங்க. ஒரு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ராணாஜியும் காக்காவும் வேலை பார்த்துக்கினாங்க. அப்போ மேனேஜர் வந்து உங்களோட பாக்ஸ் இதெல்லாம் திறங்க அப்படின்னு சொன்னோன்னே ராணாக்குருவியோட பாக்ஸில் தான் சாக்லேட் இருந்துச்சு. காக்கா முன்னமே எடுத்து ராணாக்குருவி இதில் போட்டுருச்சு. உடனே ராணாக்குருவி தான் திருடுச்சு அப்படின்னு சொல்லி மேனேஜர் ரொம்ப திட்டினாங்க. அதுக்கப்புறம் முதலாளி வந்து இத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்த்துருக்க, ஆனால் இந்த மாதிரி திருட்டு புத்தியாக இருக்கிருக்கியே, அதை நாங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கோம். நீ இந்த இடத்த காலி அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசிடுச்சு. உடனே வீட்டுக்கு வந்த ராணாக்குருவி தன்னோட ஒய்ஃப் சோனாக்குருவிக்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிச்சு. நான் திருடலை சோனா, இதுதான் எப்படி அந்த சாக்லேட் என் பாக்ஸில் வந்துச்சுன்னே தெரியலை சோனா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. சோனா விடுங்க, நீங்கள் தப்பு செய்யலைன்னா அவங்களே வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஆமாம் சோனா, நான் தப்பே செய்யலை சோனா, ஆனால் இப்படி அவங்க பழி போட்டது என்னால் தாங்கவே முடியலை சோனா. நான் இத்தனை வருஷமும் அங்கே வேலை பார்த்துருக்கேன், என்னை போய் இப்படி பழி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு சோனாக்குருவி கவலைப்படாதீங்க அப்படின்னு சோனாக்குருவி ஆறுதல் சொல்லிச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஆனாலும் சாக்லேட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு கணக்கில். திரும்பியும் போய் மேனேஜர் முதலாளிக்கிட்ட சொல்லிச்சு. அப்போ முதலாளி இது என்னன்னு கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும், இதை நீங்கள் என்னன்னு நல்லா நோட் பண்ணுங்கள். ராணாவுனா இல்லை, அப்போ இதை யார் எடுக்கிறா? அப்போ வேறு யாரோ தான் இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் போய் கொஞ்சம் நல்லா பாருங்கள் அப்படின்னு மேனேஜரை ரொம்ப திட்டுச்சு. அதுக்கப்புறம் மேனேஜர் எல்லாருமே கண்காணிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒரு நாள் காக்கா அப்போ சாக்லேட் எடுக்கிறத ஓனர் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இவர் தான் சாக்லேட்டை எடுத்துக்கிட்டே இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டலாம்ட்டு வந்துச்சு. என்ன காலேஜி, நீங்கள் தான் இந்த சாக்லேட்டெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு வேலைக்கு சேர்த்து விட்ட ராணாஜி மேலே பழியை போட்டு அவர் அந்த கம்பெனியை விட்டு விளக்கிட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? இப்படிலாம் தப்பு பண்ணலாமா அப்படின்னு ராணாஜியை காக்காவை வேலையை விட்டு தூக்கிட்டு ஆளுகள் மூலயமா ராணாஜியை வர சொல்லி, சாரி ராணாஜி, நான் உங்களை தப்பாக பேசிட்டேன், நீங்கள் இத்தனை வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அந்த அதை மறந்துட்டு நான் நேற்று வந்து அவங்கள சந்தேகப்படாமல் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி திரும்பி தன்னோட வேலையில் சேர்த்துக்குச்சு. உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும்.